இந்த இளைஞர்களுடைய பெரும் முயற்சியால் நம்மளுக்குள்ளேயே சும்மா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளில் பிளவுபட்டிருந்தவங்களை இணைத்து ஒரு ஒத்த கருத்துக்கு வருவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் இந்த ஒரு கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். ஒரு சின்னதாக நாங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு கூட்டம் ஒன்று ஆரம்பித்து அது இந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். நான் சொன்ன மாதிரி இந்த கூட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா, நாங்கள் எல்லாமே அந்த இடத்துல பேனர் வச்சுருக்கோம். ரொம்ப சிம்பிள், ரெண்டே நோக்கம்தான். அதாவது இப்போ இருக்கிற இரு பள்ளிவாசல்களுக்கும் புதிய மாற்று நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கிறதும், அந்த மாற்று நிர்வாகிகள் ஊர் உறவின் முறை ஜமாத் என்ற ஒரு அமைப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிர்வாகிகளாக அடையாளப்படுத்தி அவங்கள முன்னிறுத்தி தேர்தல் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் அவர்களை வெற்றி பெற செய்வது தான் இந்த கமிட்டியின் நோக்கமும் இந்த கலந்தாய்வு கூட்டத்தின் நோக்கமும் ஆகும், அடிப்படை நோக்கம். அடுத்தது அந்த பள்ளிவாசல் நிர்வாகம் முத்தவள்ளி இவங்கெல்லாம் தேர்வுக்கு பிற்பாடு அவர்களுடைய பள்ளிவாசல் நிர்வாகிகளின் முன்னிலையில் இதே கமிட்டியோ இல்லது ஒரு நம்ம முன்பு இருந்த காலங்கள்லாம் ஜமாத் எலெக்ஷன் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி சில நம்மளுக்கு முன் உதாரணங்கள் இருக்குது. அதன் அடிப்படையில் ஒரு தேர்தல் கமிட்டியோ இல்லது இந்த ஊர் நலம் விரும்பும் கமிட்டியின் ஒத்துழைப்படையோ ஒரு ஜமாத் அமைக்கிறதுக்கான தேர்தல் பொதுமக்கள் மூலமாக ஒரு ஊர் உறவின் முறை ஜமாத் என்ற அமைப்பை மீண்டும் ஏற்படுத்துவது தான் இதன் நோக்கம். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை தயவு செஞ்சு தெளிவாக நீங்கள் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அதே போல் இந்த இருப்பள்ளி முஹல்லா வாசிகள் சரியான நிர்வாக வேட்பாளர்களை அடையாளப்படுத்துகிறதையும் நாங்கள் கேட்டுக்கிறோம். தயவு செஞ்சு அது எப்படின்னா, நீங்கள் அதாவது செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, இப்போ ஒரு எக்ஸ் இருக்கார், நான் இந்த பள்ளிக்கு முஹல்லாவாசி, நான் இந்த பள்ளியில் முத்தவள்ளியாக இருக்க விரும்புகிறேன்னு சொல்லிட்டு அவர் விரும்பம் இருந்தால் அவர் விருப்பத்தை நேரடியாக அவரை இங்கே பதிவு பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். அதை நம்ம இங்கே லிஸ்ட் பண்ணுவோம். பிற்பாடு இந்த கூட்டத்திற்கு வராவங்க நல்ல பேர் இருக்காங்க, சில பேர் இருக்காங்க இந்த மாதிரி கூட்டத்துக்கு முன்னாடிலாம் தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்கு விருப்பம் இல்லாதவர்கள்லாம் இருக்காங்க. இவர்களெல்லாம் இந்த குழு நேரில் சென்று அணுகி அவங்களையும் அந்த மாதிரியான நிர்வாகத்துக்கு வரத்துக்கு அழைக்கும். இறுதியாக ஒரு முடிவெடுத்து நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். இதுதான் இன்ஷா அல்லாஹ் நோக்கம். அதுக்கு அடுத்தது தான் ஜமாத்துங்கிற ஒரு அமைப்பு வருது. இப்போ இந்த நோக்கத்தை நான் ப்ரீஃப் பண்ணேன். இதை எப்படி நம்ம நடத்துறது அப்படிங்கிறத நான் இன்ஷா அல்லாஹ் ஒரு சின்ன ப்ரீஃப் கொடுத்துட்றேன். எப்படின்னா, இந்த ரெண்டு பக்கம் இருக்குது. கருத்து சொல்கிறவங்க ஒரு கையை நீங்கள் ரைஸ் பண்ணாவோ, இங்கே எங்களுடைய வாலண்டியர்ஸில் ரெண்டு பக்கமும் 2 மைக் வச்சுருக்காங்க. அவங்க உங்களை அணுகுவாங்க. அந்த மைக்கில் உங்கள் கருத்தை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அந்த கருத்துக்கு விளக்கம் தேவைப்பட்டால் எங்கள் கமிட்டியில் இருக்கிறவங்க நானோ இல்லை இது முகமது யாசின் அவர்களோ அல்லது மன்சூரோ விளக்கம் கொடுப்பாங்க. இது கேள்வி பதில் நிகழ்ச்சி அல்ல. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லி இப்படி போகிறதில்ல. உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வது தான் இந்த கூட்டத்தின் நோக்கம். அந்த கருத்துக்கு விளக்கம் தேவைப்பட்டால் கண்டிப்பாக நாங்கள் எங்களுக்கு தெரிந்த விளக்கத்தை செய்ய இருக்கிறோம். இதில் எதுவும் தவறுகள் இருந்தால் தயவு செய்து சுட்டி காட்டுங்கள். உங்களுடைய அதாவது எங்களுடைய மூத்த சீனியர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கீங்க, உங்களுடைய ஆலோசனையிலையும் உங்களுடைய கைட்லைன்ஸ்லையும் தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம். தயவு செஞ்சு யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க. யாரையும் உதாசீனப்படுத்தலை. நாங்கள் இந்த கமிட்டியின் நோக்கம் யாரையும் புறக்கணிப்பதும் அல்ல. நாங்கள் அனைத்து தரப்பு மக்களையும் நேரில் சென்று ஒரு குழுவாக 10க்கும் மேற்பட்ட நபர்களாக நாங்கள் குழுவாக சென்று வீடு வீடாக சென்று அவர்களை அணுகினோம். அவர்களை கருத்தை நாங்கள் கேட்டு அதன் அடிப்படையில் தான் நாங்கள் ஒரு பொதுவான கலந்தாய்வுங்கிறத ஏற்பாடு படுத்துவோம். அப்படின்ட்டு எங்களுக்கு எதிர்த்தரப்போ இப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எல்லாருமே இப்போ இருக்கிற நிர்வாகிகளை நாங்கள் வேணாண்டு சொல்கிறோம். ஆனாலும் அவர்களையும் நாங்கள் நேரில் சந்தித்து அவர்களையும் இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறோம். அதனால் தயவுசெய்து இங்கே உள்ளவங்க உங்கள் கருத்தை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி 2 பக்கத்துலேயும் உங்களுக்கு மைக் தரப்படுது. அந்த மைக்ரோஃபோனில் நீங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். அந்த கருத்துக்கு விளக்கமோ வேறு பதிலோ நாங்கள் சொல்வதாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சொல்ல இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அப்புறம் நம்ம இதை ஆரம்பிச்சிடலாமாப்பா? ஆஷைக்கு இந்த பக்கம் யார் இருக்கா? நீங்களா? ஹாலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சைடில் உள்ள போஸ்ட்டை பார்த்தேன். நிர்வாகங்கிறது ஒன்று தான் இருக்குன்னு, 2 இருக்கக்கூடாது. நமக்கு யார் முன்மாதிரி இருந்தாக்கா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவங்க எப்படி நடந்தாங்க, எப்படி நடத்தி காமிச்சாங்க, அதை தான் நம்ம பின்பற்றணும். ஒரு நிர்வாகம் ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கணும், ஜமாத்து தேர்ந்தெடுக்கணும். அதில் தான் இப்போ என்ன போட்டிருக்கு, 2வது பொதக்குடி ஊர் நலம் விரும்பும் கமிட்டியாளர்கள் நிர்வாகத்திற்கு தகுதியான வேட்பாளர்களை முன்னிறுத்தி ஆதரிப்பது. நான் என்ன சொல்கிறேன், இந்த நிர்வாகம் வந்து முதல்ல போட்டிருக்கிறதுக்கே வந்து நிர்வாகத்தில் நிற்கட்டும், முத்தவள்ளிக்கு நிற்கட்டும், பொருளாளருக்கு நிற்கட்டும், செயலாளருக்கு நிற்கட்டும். நின்று ஜெயிச்சு அதுக்கப்புறம் என்ன கொண்டு வரணும், அந்த நிர்வாகத்தில் உள்ளவங்க தான் கொண்டு வரணும். இங்கேயே வந்து பிரிவினை கூடாது. இங்கே 2 விஷயத்துக்கு எடுத்து வைக்கிறதுக்கு உடன்பாடு கிடையாது. நமக்கு வந்து ஒரே குடையின் கீழே தான் இருக்குன்னு நமக்கு முன்மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி ஆட்சி செஞ்சாங்க, அவங்களுக்கு வந்த பிறகு கலீஃபாக்கள் எப்படி ஆட்சி செஞ்சாங்க, இதை நம்ம மனசில் வாங்கிக்கிட்டு நம்மளுடைய செயல் கரெக்டாக இருக்குன்னு. தொழுவாரவங்க தான் பள்ளியாசலில் நிர்வகிக்கணும், அதுக்கப்புறம் வெளியே உள்ளவங்கெல்லாம் மற்றதுக்கு இருக்கணுன்னா அது தேவையில்லை. யார் அல்லாஹ்க்கு பயந்து நிர்வாகத்தில் ஈடுபடுறாங்களோ அவங்க தான் மற்ற விஷயத்துலேயும் நல்ல விஷயங்களை கொண்டு வரணும். இங்கேயே வந்து 2 பிரிவினையை கொண்டு வர்றது ஏற்றுக்கக்கூடியது அல்ல. அதுக்காக தான் முதல் கருத்தாக என்னுடைய கருத்தையை நான் பதிவு பண்ணுறேன். முதல்ல வந்து தேர்தல் நிர்வாகிகள் பெரிய பள்ளி மேலப்பள்ளி நிர்வாகிகளுக்கு இப்போ வந்திருக்கிறவங்களே நீங்கள் நில்லுங்க, நல்ல விதமாக நில்லுங்க. நின்று ஜெயிச்சதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த இது தான் எப்படி தீர்மானிக்கிறதுன்ட்டு இப்பயே தீர்மானித்து 2வது ஏற்கனவே இருந்த ஜமாத்து அது முன்மாதிரி, ஊர் உறவின் முறை முன்மாதிரி, அதெல்லாம் கிடையாது. முன்மாதிரி யாருன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான். அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி நமக்கு காட்டி கொடுத்துருக்காங்க, அதுபடி தான் நடக்கணும். மற்ற விஷயம் நடக்க தேவையில்லை. அடுத்தது இன்னொரு விஷயம் சொன்னாங்க, யாரை வந்து நிர்வாகத்தில் இணையறனக்காக இருந்தாக்க தெரிவிக்கின்றது. நான் சொல்கிறேன், அல்லாஹ்க்கு பயந்து நன்மையை நாடி மறுமையில் வெற்றி கிடைக்கும்னு செய்கிறவங்க நிர்வாகத்தில் இணைஞ்சி வாங்க. என்ன தொழுதா மட்டும் பத்தாது, தொழுகையே இபாதத்து தான், நல்ல அமல் செய்கிறதும் இபாதத்து தான். ஒரு தலைமையில் ஒரு பதவியில் வந்து நல்ல விஷயங்கள் செய்கிறதும் இபாதத்து தான். அந்த இபாதத்துக்காக பதவிக்கு வாங்க. அவங்கள அடுத்தவங்கள கையை காமிச்சிட்டு இல்லை நம்மளை கூப்பிட்டா நம்ம நிர்வாகத்தில் இருப்போம் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. நான் பெரிய பள்ளி முஹல்லா இன்ஷா அல்லாஹ் நான் நியத்து வச்சுருக்கிறேன். நான் இந்த தேர்தலில் நிற்கிறேன். யார் அதை ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய நியத்துப்படி நான் வந்து வேட்பாளராக அறிமுகம், அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதரவை அல்லாஹ்க்காக கேட்பேன். அல்லாஹ் நாடினால் வெற்றியை கொடுப்பான், அல்லாஹ் நாடினா வெற்றியை வந்து பதவியும் பறிப்பான். அவன் நாடினா மட்டும்தான் வெற்றி, அவன் நாடலண்டா வெற்றி கிடையாது. அதனால் முழுமையான சொல்கிற ஒற்றுமை தான் முக்கியம். ஃபஸ்ட்டு தேர்தல் ஜமாத்து தேர்தல் அவங்க வர்றதுக்கு அவங்களே ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு மீட்டிங் ஜமாத்தில் போடுவாங்களான்லாம் எதிர்பார்த்தேன், நம்மளுடைய கருத்தை சொல்லலான்ட்டு. ஆனால் கருத்து சொல்கிறதுக்கு அங்கே வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. நாள் முடிஞ்சோன்னே எலெக்ஷனை அறிவித்தாங்க. அப்போ என்ன செஞ்சுருக்கணும், ஜமாத்து கூப்பிட்டு இதே போல் முடிஞ்சிருச்சு, பதவியில் டைம் முடிஞ்சிருச்சு, எப்படி தேர்தல் நடத்தலாமா இல்லை நாங்களே இருக்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்டிருந்துருக்கலாம். அப்புறம் சரி இதே போல் இது பண்ணதுக்கப்புறம் நிர்வாகம் கூப்பிட்டு இதே போல் ஒரு மீட்டிங் வச்சுருந்துருக்கணும். அந்த மீட்டிங் வச்சுருந்தாக்கா இப்படி ஒரு மீட்டிங்கே தேவையில்லைன்ட்டு என்னுடைய கருத்து. அவங்க செய்யாதனால இங்கே செய்கிறோம், அதுக்காக நம்ம வந்து இங்கே பிளவுபட்டு செய்யலன்ட்டு என்னுடைய கணிப்பு. இருந்தாலும் நல்ல விஷயங்களை சொல்லணுங்கிறது இதில் நம்ம பேசுகிறோம். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய இப்போதைக்குள்ள கருத்தை நான் சொல்லியிருக்கேன். மற்றவங்க கருத்து சொல்லுங்கள், மீண்டும் முடிஞ்ச இன்ஷா அல்லாஹ் கருத்து சொல்கிறேன். கூட்டத்தில் பேசும்போது தயவு செஞ்சு பேசுகிறதுக்கு முன்னாடி தங்களுடைய பெயரை பதிவு பண்ணுங்கள். இப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் புரியும். ஐ திங்க் உங்கள் பேர் அப்துல் சொல்லுங்கள். இதை முன்னாடியே சொல்லியிருந்தாலும் பதிவு பண்ணியிருப்பேன். என் பேர் பி அப்துல் காதர் முகமதியா தெரு 819. குட்டமீரா கொத்புதீன் பேசுகிறேன். முதல்ல ஊருக்கு வந்து ஊர் உறவின் முறை ஜமாத் தான் முதல்ல வேணும். ஹலோ 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 எதையும் ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்துறது என்பது பெரிய கடுமையான காரியம். அதை ஏற்படுத்தி வச்சதை கலைச்சிட்டு ஒரு நிர்வாகத்தை கலைச்சிருக்காங்க. இப்போ 2 பள்ளிக்கு முகல்லா வாசியை தேர்ந்தெடுத்து முத்தவள்ளியை தேர்ந்தெடுத்த பிறகு ஜமாத் தேர்தல் வைக்கிறதா, ஜமாத் தேர்தல் வச்சுட்டு இந்த முத்தவள்ளியெல்லாம் தேர்ந்தெடுத்த நாள் இல்லை. அதனால் முதல்ல முத்தவள்ளியில் தேர்ந்தெடுக்கிறதுக்கு அந்தந்த முகல்லா வாசிகளில் ஊர் வரி கட்டுகிறவர்கள் மட்டும்தான் கூட்டளிக்க முடியும். அந்த மாதிரி நிர்வாகத்தை தேர்ந்தெடுத்து அமைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கொத்துவினா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம். நம்ம முதல்ல முகல்லாவாசிகள் மூலமாக 2 பள்ளிகளுக்கும் நிர்வாகிகளை தான் தேர்ந்தெடுக்கிறதுக்கு. ஏண்டா இன்ஷால்லா வக்கு போர்டு வந்து அறிவிச்சிருக்காங்க, வர ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் மேலப்பள்ளிக்கு தேர்தல் நடத்துவதற்குரிய
அட்டவணையை வந்து பள்ளிவாசலில் ஒட்டுறதுக்கு நாங்கள் நேரில் சந்திக்கும் போது எங்கள்கிட்டையும் அவங்க ப்ராமிஸ் பண்ணாங்க. இதே கருத்தை மேலப்பள்ளி இப்போ தற்காலிகமாக இருக்கிற அந்த நிர்வாகிகள்கிட்டையும் அவங்க தெரியப்படுத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறோம். ஸோ அதனால் மேலப்பள்ளி நிர்வாகத்துக்கு முதல் தேர்தல், அத்துடன் பெரிய பள்ளிவாசலுக்கும் தேர்தல் அறிவிப்பதற்கு வக்ஃப் போர்டு சம்மதித்து இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். ஸோ அதனால் இவங்க 2 பள்ளி நிர்வாகத்தையும் நம்ம தேர்ந்தெடுத்து புதிய மாற்று நிர்வாகிகளை அமைத்து அவர்களோட ஒத்துழைப்புடன் முன்னிலையுடன் ஒரு தனித்து இயங்கும் ஏற்கனவே இருந்த ஊர் உறவின் முறை ஜமாத்துங்கிற அமைப்பை ஏற்படுத்துகிறது தான் இது. சரியாக கொத்தமனே இன்ஷா அல்லாஹ். அடுத்தது வேறு யாரும் நம்ம இங்கே அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த புதக்குடி முகல்லாவாசிகளுக்கு ஒன்று சேர்ந்து ஒரு நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற பெரிய ஆவலுடன் நம்முடைய சகோதரர்கள் ஒரு வார காலமாக பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய மென்மையான கருத்துக்களை நான் சபையிலே அறிவிக்க இருக்கிறேன். முதலாக வக்ஃப் போர்டால் நியமிக்கப்பட்ட 2 பள்ளி நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்தந்த பள்ளி அந்த பள்ளி முகல்லாவாசிகள் மட்டும்தான் ஓட்டு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது சட்டம் இருக்கிறது. அதே போல் 2 பள்ளி நிர்வாகம் வக்ஃப் போர்டு அறிவித்திருக்கிறது. மேலப்பள்ளி நிர்வாகம் மட்டும்தான் தேர்தல் நடக்கிறது ஜனவரி மாதம் அப்படின்ட்டு. மேலப்பள்ளி நிர்வாகம் பெரிய பள்ளி நிர்வாகம் ஒன்றாகவே தேர்தல் நடைபெற வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அது ஒன்றும் நடக்கணும். மேலப்பள்ளி நிர்வாகத்தை முடிச்சுட்டு அது ஒரு 15 நாள், 1 மாதம் 2 மாதம் சென்று பெரிய பள்ளி தேர்ந்தெடுப்பாங்க. மேலப்பள்ளி எடுக்கிற மறுநாளே பெரிய பள்ளி எலெக்ஷன் நடத்துகிற மாதிரி செய்யணும். அது செஞ்சு முடித்த பிறகு பள்ளிவாசல் நிர்வாகம் அதோட முடிஞ்சு அதுக்கடுத்து நிர்வாக சபை தேர்ந்தெடுக்கணும். நிர்வாக சபையும் பள்ளிவாசல் நிர்வாகம் ஒற்றுமையாக இருக்கணும். இதுக்கு எடுத்துக்காட்டாக ஆரம்பத்திலே இருந்திருக்குது. ஆரம்பத்தில் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலிருந்து ஜமாத் இருந்திருக்கு, பள்ளிவாசல் நிர்வாகம் நடந்திருக்கு. பள்ளிவாசல் நிர்வாகம் என்பது பள்ளிவாசல் நிர்வாகத்தை மட்டும்தான் கவனிக்க வேண்டும். நிர்வாகம் என்பது ஊர் நிர்வாகத்தை கவனிக்க வேண்டியது. இரண்டையும் போட்டு குழப்பி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒருவருக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றால் ஊர் திரும்ப வாங்க வேண்டும் என்றால் நிர்வாகத்தை கேட்கிறார்கள். நிர்வாக சபையில் உள்ள தலைவரோ செயலாளரோ என்ன பண்ணுகிறார், நீங்கள் எந்த பள்ளி முகல்லா அந்த பள்ளியில் போய் முத்தொழில் லெட்டர் ஆகிட்டாங்கன்னு அவர் அனுப்புகிறார். எதுக்கு அனுப்புகிறாரு? அந்த பள்ளிவாசலில் பாக்கி இருக்குது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கா. அது சரின்னு சொன்னாங்க. லெட்டர் கொடுத்த பிறகு நிர்வாகத்தில் ஊரத்துக்கு கொடுக்குறாங்க. தான் நடைமுறை வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ ஆனால் அப்படியே மாற்றி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அது இப்போ 2 பள்ளி நிர்வாகமும் 2 வருஷ காலம் தான் போடணும். 3 வருஷமும் அதிகபட்சம் 2 வருட காலம் நிர்வாகத்தில் இருக்கவங்க 2 வருஷ காலம் தான் இருக்கணும். 2 வருஷத்துக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக மாறணும். அடுத்த ஒரு கருத்து, இதுவரை பொறுப்பில் இருந்தவர்கள் தயவு செய்து பொறுப்பில் இருக்க வேண்டாம். ஊர் நலனை அக்கறை உள்ளவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். பதவியில் இல்லாமல் ஊர் பொதுக்குடிக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நிர்வாக எண்ணத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். நமக்கு வெளியே தெரியவில்லை. அவர்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து வெளியே காட்டுங்கள். இவரால் செய்ய முடியும், இவரால் செய்ய முடியாதுன்னு காட்டுங்கள். கண்டிப்பாக செய்ய ஆள் இருக்கிறார்கள். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நல்ல திறமசாலி நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் பதவியில் இல்லாமல், அதாவது சைக்கிளில் போகிறது வேகம் போகிறது அது ஒரு வேகம், பைக்கில் போகிறது ஒரு வேகம். சைக்கிளில் போனாங்க 2 மணி நேரம் இங்கே போகிறதுக்கு, பைக்கில் போனால் 10 நிமிஷத்தில் போயிடலாம். அதே மாதிரி தான் பொறுப்பில் இருந்து செய்கிறது வேறு, பொறுப்பில் இல்லாமல் செய்கிறது வேறு. பொறுப்பில் உள்ளவங்க நேர்மையாக எந்த விதமான அவப்பேர் இல்லாதவர்கள் நல்ல தயவு செய்து நிர்வாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று என்னுடைய கருத்து. விளக்கம் நமது நண்பர் மன்சூர்தீன் அவர்கள் பேசுவார்கள். அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று அமர்ந்திருக்கும் எம்எம் ரபியுதீன் அவர்களுக்கும், முன்னிலை வகிக்கும் முகமது யாசின் அவர்களுக்கும் முதலில் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இந்த கூட்ட கமிட்டியின் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் நமது 2 பள்ளி முகலவாசிகள் மற்றும் ஜமாத்தார்கள் அனைவருக்கும் முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது நோக்கங்கள் அனைத்தையும் தலைவர் அவர்கள் உங்களுக்கு அழகான முறையிலே விளக்கியுள்ளார்கள். அண்ணன் அவர்கள் தற்பொழுது ஒரு கருத்தை இங்கே பதிவு செய்துள்ளார்கள். அந்த அடிப்படையில் கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாகவே நமது ஊரில் நிர்வாக சபை என்ற ஒரு அமைப்பு தனியாக இயங்கி வந்துள்ளது. பள்ளிவாசல் முத்தவல்லிகள் என்ற ஒரு அமைப்பும்
தனியாக இயங்கி வந்துள்ளது. இரண்டு அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து தான் இந்த ஊரை நிர்வகித்தார்கள் என்பதையெல்லாம் நாம் அறிவோம். அதே போன்றுதான் கடந்த காலங்களில் ஒரு 10 வருடங்களாக அந்த அமைப்பு இயங்கி வந்தது. தற்பொழுது ஒரு 3 வருடத்திற்கு முன்பு நடந்த தேர்தலில் பள்ளிவாசலுக்காக அந்த நிர்வாக தேர்தல் நடத்தப்பட்டது. அதில் வெற்றி பெற்றவர்கள் உடனடியாக இந்த ஜமாத் என்ற அமைப்பை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் ஒருங்கிணைப்பு கமிட்டி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார்கள். கமிட்டி என்பது நோக்கம் ஒரு ஏற்பாட்டை செய்து அந்த ஏற்பாடு நிறைவடைந்தவுடன் அந்த கமிட்டியின் வேலை முடிவடைந்துவிடும். ஆனால் அவர்கள் அந்த கமிட்டி என்ற அமைப்பில் கடந்த 3 வருடமாக பல பஞ்சாயத்துகளை ஊர் நியாயங்களை பேசி வந்துள்ளார்கள் என்பதையெல்லாம் நாம் அறிவோம். நாம் நமது அண்டை பக்கத்து ஊர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அத்திக்கடை, கூத்தாநல்லூர், பூதமங்கலம், தண்ணீர்குடம் இது போன்ற சிறிய சிறிய ஊர்களிலெல்லாம் ஜமாத் என்ற ஒரு அமைப்பும் பள்ளி நிர்வாகம் என்ற ஒரு அமைப்பும் இணைந்து அழகான முறையில் செயல்படுகிறார்கள் என்பதை நாம் அறிவோம். நமது ஊரிலும் அது போன்ற ஒரு அமைப்பு வேண்டும். இப்பொழுது அண்ணன் சொன்னார்கள், பள்ளிவாசல் நிர்வாகத்திற்கு வக்ஃபு வாரியத்தால் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 7ஆம் தேதி அவர்கள் தேர்தல் அட்டவணையை அறிவிக்க வருகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் வரும் ஜனவரி 24ஆம் தேதி எலெக்ஷன் நடைபெறும் என்பதை தெரிவித்துள்ளார்கள். 2 பள்ளிகளுக்கும் ஒன்றாக தேர்தல் நடத்த இயலாது. வக்ஃபுக்கு உள்ள சூழ்நிலையில் பிப்ரவரி 1 வாரத்தில் பெரிய பள்ளிக்கு தேர்தல் நடைபெறும் என அறிவித்துள்ளார்கள். அதனால் முதலில் இந்த பள்ளி நிர்வாகத்தை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த பள்ளி நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய இங்கே சொல்லியிருக்கிறார்கள், நாம் பதிவு செய்ய வேண்டும். அந்த கருத்தின் அடிப்படையில் நாம் நிர்வாகிகளை தேர்வு செய்ய வேண்டும் என்று அதற்காக ஒரு வரைமுறை இருக்கிறது. போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் முதலில் நமது ஊர் 2 பள்ளியின் முகலாவாசிகளாக இருக்க வேண்டும். நமது ஊர் முகலாவாசிகளாக இருக்க வேண்டும். அவர்கள் 5 வேளை தொழக்கூடியவர்களாகவும் பள்ளியை நிர்வகிக்க தகுதியுடையவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் எல்லாம் இதேபோல் ஒற்றுமையாக இருந்து இந்த பள்ளி தேர்தல்களை வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம் என்றால் நமது இன்றைய காலகட்டத்தில் நமக்கு ஒரு ஜமாத் என்ற அமைப்பு தேவை. நாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளில் நமது சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு இளைஞர்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த அமைப்பை, இந்த கமிட்டியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த இளைஞர்கள் தான் இந்த வருங்கால புதக்குடியின் தூண்களாக இருக்கிறார்கள். 20 வருடத்திற்கு முன்பு நாங்களெல்லாம் இளைஞர்களாக இருக்கும் பொழுது எங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது. அந்த வேதனையான காலகட்டத்தெல்லாம் கடந்து நாங்கள் இன்று, எனக்கு 45 வயதாகிறது, இன்று நாங்கள் பல இளைஞர்களை இன்றைக்கி முன்னிலைப்படுத்தியுள்ளோம். கிட்டத்தட்ட 200-250 இளைஞர்கள் இங்கே எங்களோட தோள் கொடுத்து நிற்கிறார்கள். இவர்கள் தான் வருங்கால